Hi everyone, welcome to UPSC Tamil Herald. So how to prepare UPSC during college days அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ யூபிஎஸ்சி ஏன் நம்ம காலேஜ் டைம்ல நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ்லாம் இருக்கு. ஃபைன், நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில மார்க்கெட் விச் மீன்ஸ் நான் சொல்றது இந்த யூபிஎஸ்சி ஃபீல்டுல நிறைய மித்து இருக்கு. அதுல மித்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து கிளியர் பண்ணிடலாம். அதாவது இந்த ப்ரிப்பரேஷனை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷமாவது ஆகும் மினிமம். ஸோ யாராலையும் இந்த வருஷம் இப்போ ஆரம்பிச்சு அடுத்த இதுல பண்ண முடியுமா அப்படின்னா இட்ஸ் குவைட் ரேர், ரொம்ப ரேர். பட் சில பேரால அதை பண்ண முடியும். யார் அப்படின்னா அவங்க தங்களோட காலேஜ்ல ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ மெடிக்கல் ஃபீல்டு டாக்டரா இருக்கலாம். அவங்களோட காலேஜ் டைம்ல ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க 500 மார்க்ஸுக்கு. ஸோ தட் அந்த பர்சன்ஸ் வந்து 1 இயர் படிச்சு அவங்க கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. அதே டைம்ல சில பேர் அப்ப எப்படி சார் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாங்கன்னு வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாங்க, யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் காலேஜ் டைம்லயே அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ டீனா தாபி மாதிரியான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் டைம்லேயே வந்து காலேஜ் டைம் கூட கிடையாது, அவங்களாம் ஸ்கூல் டைம்லேயே வந்து ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இது வந்து என்சிஆர்டி புக் அப்படின்னு ஒரு புக் இருக்கு தெரியுமா? நம்ம அந்த சிபிஎஸ்சி புக்னு சொல்றோம்ல, அந்த புக்ஸ் தான் நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் பேசிக். அதனால மெஜாரிட்டி ஆஃப் தி பசங்க சிபிஎஸ்சி போர்ட்ல படிக்கிற பசங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண பசங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி எடுத்து நீங்க குக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் சிபிஎஸ்சியில படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்தப்போ நம்ம ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு போன வீடியோல ஒன்று சொல்லியிருந்தால, அதுல சோசியாலஜி, பப்ஆடு இல்ல பிஎஸ்ஐஆர் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து அதையே டிகிரியா படிச்சிருப்பாங்க. படிக்கிற டைம்ல பேரலா இந்த யூபிஎஸ்சியை 3 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு ஏஜ் எலிஜிபிள் இருக்காது எக்ஸாம் எழுதுறதுக்கு. அந்த டைம்ல டெஸ்ட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியா இருப்பாங்க. ஸோ உள்ள வந்தோன்னே இந்த ஃபீல்டுக்குள்ள ஏதாவது ஒரு கோர்ஸோ இல்ல செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வித்தின் அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற விஷயம். அதனால நீங்க மார்க்கெட்டை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகாதீங்க. நீங்க வாங்க நாங்க உங்களை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக் ப்ரொமோஷனா தான் இருக்க முடியுமே தவிர அதுல எந்த விதமான உண்மையும் இருக்காது. ஸோ அதை முதல்ல நீங்க கிளியர் கட்டா புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி சார் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நாங்க காலேஜ் டைம்ல ப்ரிப்பேர் பண்றது எங்களுக்கு வந்து எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல, எங்க என்ன பண்ணணும்னு தெரியல, டைம் எப்படி அலோகேட் பண்றது, இதுக்கான சோர்ஸ் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கான வீடியோஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை உங்க பசங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம குயிக்கா உள்ள போயிடலாம். சரி, இப்போ நம்ம யூபிஎஸ்சியை காலேஜ் டைம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால நமக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அதை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதாவது முதல் விஷயம், உங்களுக்கு போதுமான அளவு ஒரு டைம் இருக்கும். இப்போ நீங்க காலேஜ் முடிச்சுட்டு இங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவீங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அப்ப ஜாயின் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரையிலும் நம்ம படிக்காத சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சது. பட் சில பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வருவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு அகாடமில வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா அப்படி கண்ணை முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு 1 வருஷம் உங்களுக்கு ஓடி போயிடும். திருப்பி முடிச்சுட்டு நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனாலதான் சொல்றேன், அந்த எக்ஸாம் பேட்டர்னை பத்தி இப்பவே வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நீங்க காலேஜ் படிக்கிறதுனால உங்களுக்கு சில ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் வந்து இன்னோவேட்டிவ் எடுக்கிறது, அசைன்மெண்ட் எழுதுறது, இந்த மாதிரி நோட் மேக்கிங், இந்த மாதிரி சில ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது கூட இதையுமே வந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியா மேட்ச் பண்ண முடியும். நீங்க காலேஜ்ல வந்து அதே சேம் தான். லைப்ரரி போகலாம், ஏதாவது ஒரு புக் எடுக்கலாம், ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால என்ன பண்ண முடியும். அப்போ காலேஜ் உங்களுக்கு ஜென்ரலா என்ன கொடுக்கும்னா ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை ஜென்ரலா கொடுக்கும். அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூபிஎஸ்சி மக்கப் பண்ணி கிளியர் பண்ண முடியாது. என்டையர்லி 100% மக்கப் பண்ண முடியாது. அதே மாதிரி 100% கான்செப்ட் மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு மட்டுமே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. போத், அதாவது 100% கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அது கூட ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணவும் நம்ம செய்யணும். ஸோ அதனால நீங்க காலேஜ்ல இருக்கிறப்போ உங்களோட பேசிக்ஸை நீங்க ஈஸியரா ஸ்லோவரா கவர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆகும், ஃபியூச்சர்ல
ஒரு உண்மையான கோச்சிங் போறதுக்கு முன்னாடி உங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப ஒரு வெல் வேர்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம எப்படி வந்து இந்த யூபிஎஸ்சியை காலேஜ் டைம் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், முதல்ல எக்ஸாமை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்கும் உங்களுக்கு, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ ஆல்ரெடி இதை நான் வீடியோ கொடுத்துருக்கேன் டீடைல்டா. ஸோ மேல இருக்கிற வீடியோல போய் பாருங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும், ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ், அடுத்து வந்து சிசாட். ஸோ சிசாட் அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர். அதே மாதிரி உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் மார்க் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரிலிம்ஸ்ல கிளியர் ஆகிற ஆஸ்பிரன்ஸ் அடுத்து மெயின்ஸ்க்கு போவாங்க. ஸோ மெயின்ஸ்ல உங்களுக்கு எஸ்ஐ பேப்பர் இருக்கும், அது கூட 4 ஜிஎஸ் பேப்பர், 2 ஆப்ஷனல் பேப்பர். அதுக்கப்புறம் நீங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்வியூ போகலாம். ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 10ல இருந்து 12 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதுல மெயின்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு 13,000 இருந்து 15,000, சில வருஷம் 17,000 கூட வேரி ஆகும், டிபெண்ட் அப்பான் தட் போஸ்டிங் வேகன்சி. இன்டு 13 ஆர் 15 அந்த ரேஞ்சுக்குள்ள எடுப்பாங்க. அடுத்து இதை பத்தி நான் டீட்டெயிலா வீடியோ கொடுத்துருக்கேன், அதனால நான் ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா நீங்க மேல வாட் இஸ் மீன் யூபிஎஸ்சி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோவா போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க 2x வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்தரா நீங்க குயிக் பண்ணி நீங்க பாருங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட். இந்த மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு 1750 மார்க், இன்டர்வியூல உங்களுக்கு 275 மார்க், ஆக மொத்தம் 2025 மார்க்குக்கு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணும். ஸோ இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்ல. அப்போ ப்ரிலிம்ஸ்ல வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து உங்களை சூஸ் பண்ணி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும், அப்ஜெக்டிவ் ஆஸ்பெக்ட்ல கொடுப்பாங்க. அண்ட் தென் இந்த மெயின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும், நீங்க வந்து ரிட்டன் ஃபார்மெட்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும், இது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் தானே தவிர எந்த விதமான ஒரு நாலேஜ் செக் பண்ணக்கூடிய டெஸ்ட் கிடையாது. ஃபைன். அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும்னா யூபிஎஸ்சி சிலபஸ் எடுங்க. ஸோ சிலபஸ் நான் ஆல்ரெடி என்னோட விஷயம் என்னன்னா, யூபிஎஸ்சி சிலபஸ் தான் ஒரு பைபிள். அதாவது யூபிஎஸ்சிக்கு 2 கண்ணு இருக்கும், ஒன்னு சிலபஸ், இன்னொன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சிலபஸ் எடுங்க, கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே கோ த்ரூ பண்ணுங்க. சிலபஸோட டீடைல்டு டீகோடிங் வீடியோவுமே நம்ம யூடியூப் சேனல்ல அதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா, ஜிஎஸ் 1, 2, 3, 4 செப்பரேட்டா வீடியோஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால தமிழ்ல இருக்கும் ஃபுல்லாவே. ஸோ அதனால நீங்க அந்த வீடியோ வந்து போய் பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலைன் யுவர் காலேஜ் ஸ்டடிஸ் வித் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சப்ஜெக்ட்ஸ். அதாவது என்ன பண்ணுங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு நீங்க காலேஜ்ல வந்து மேபி இவிஎஸ் எல்லாம் படிப்பீங்க கரெக்டா, என்விரான்மெண்ட். அப்ப அந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், காலேஜ் சப்ஜெக்ட் கூட சேர்த்து சிவில் சர்வீஸ் சப்ஜெக்ட் நீங்க முடிச்சிடலாம். ஸோ அதான் நம்ம இங்க சொல்றோம். ஒருவேளை இல்லை நீங்க வந்து இப்ப நான் இவிஎஸ் மீன் பண்றது வந்து இசி ட்ரிபிள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல படிப்போம் பாத்தீங்களா, என்விரான்மெண்ட்லாம் நமக்கு வரும். ஸோ அப்போ சப்போஸ் நீங்க இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லாம ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸா அது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஆப்ஷனல் நீங்க அது கூட நீங்க என்ன பண்ணலாம், அலைன் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க போறதன் மூலமா உங்களோட அந்த டைம் ஈஸியா என்ன ஆகும்னா சேவ் ஆகும். அதே மாதிரி உங்களோட ஈஸியா கான்செப்ட்ஸ் என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ விஷயம் என்னன்னா உங்களோட காலேஜ் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூபிஎஸ்சி சப்ஜெக்ட்ஸை அலோகேட் பண்ணுங்க, அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லைனாலும் நோ இஷ்யூஸ், காலேஜ் சப்ஜெக்ட்ஸை தனியா செப்பரேட் பண்ணிட்டு தனியா யூபிஎஸ்சிக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணி நீங்க படிக்கலாம். அடுத்து இந்த யூபிஎஸ்சிக்கு உள்ள அடுத்த விஷயம் என்னன்னா டைம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஸோ ஜென்ரலா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஷெட்யூல் ஒன்று பிளான் பண்ணுங்க. ஸோ வீக் டேல நீங்க காலேஜ் போயிட்டு வருவீங்க. ஸோ அந்த டைம்ல மினிமம் 1 to 2 ஹவர்ஸ் நான் இங்க மினிமம் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க காலையில ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிற அந்த ஹேபிட்டை எடுத்துக்கோங்க. காலையிலேயே நீங்க இந்த 2 மணி நேரத்தை என்ன பண்ணிடலாம், படிச்சு முடிச்சிடலாம். காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கலாம். இல்ல நீங்க காலேஜ்ல கொடுக்குற ஒர்க், இன்னோவேட்டிவ் அசைன்மெண்ட் இந்த மாதிரி ஒர்க் நீங்க பாக்குறீங்கன்னா நோ இஷ்யூ, நீங்க அதை ஈவினிங் பாத்துக்கோங்க. மார்னிங் 2 ஹவர்ஸ் to 2.5 ஹவர்ஸ் நீங்க மார்னிங் வந்து நீங்க படிச்சுக்கலாம். அதே வீக்கெண்ட் அப்படின்னா 3 to 4 ஹவர்ஸ் ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் நான் சொல்லிருப்பேன். விச் மீன்ஸ் இந்த இடத்துல உங்களை 4 மணி நேரம் தான் படிக்க சொன்னேன்னு கிடையாது. வீக்கெண்ட்ல நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. இந்த 8 மணி நேரத்துல 3ல இருந்து 4 மணி நேரம் ரிவிஷன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிச்சதை திருப்பி திருப்பி படிங்க. அதாவது 60:40 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கால்குலேஷன். என்னன்னா ஒரு 100 நிமிஷம் படிக்கிறீங்கன்னா 60 நிமிஷம் நீங்க வந்து புது கண்டென்ட் நீங்க படிக்கணும். ஓகேவா? 40 மினிட்ஸ் நீங்க எதை படிக்கணும், ரிவிஷன் தான் பண்ணணும். சோ நீங்க இதுல படிக்க படிக்க மறந்துகிட்டே வரும். இப்ப இப்படி எடுத்துக்கலாம், நீங்க இப்படி ஒரு பார்ட் ஆரம்பிச்சு இப்படியே படிச்சுட்டே போவீங்க. இப்ப 6th புக் ஆரம்பிக்கிறீங்க, 6th முடிச்சுட்டு 7th போய் 8th போறப்ப 6th மறந்துடும்.
இப்போ 9th 10th போறப்ப 8th மறந்துடும். இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இதை நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ரிவிஷன் வந்து நீங்க நம்பர் ஆஃப் மல்டிபிள் ரிவிஷன்ஸ் நீங்க பண்ணணும். அது கூடவே நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட் அப்படிங்கிறப்போ உங்க மார்க்கெட்ல உங்களுக்கு டெலகிராம்ல நிறைய ஃப்ரீ சோர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், டெஸ்ட் நீங்களே உங்களை நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ நம்ம வீக்கெண்ட்ல 8 மணி நேரம், வீக் டேல மினிமம் 2 hours வந்து படிக்கிற லெவலுக்கு நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா என்சிஆர்டி புக்ல இருந்து ஆரம்பிங்க. நிறைய இன்ஸ்டியூட்ல என்சிஆர்டி படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூபிஎஸ்சி எப்பயுமே என்சிஆர்டில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நம்ம வந்து என்சிஆர்டி மேண்டேட்டரியா நம்ம படிச்சுதான் ஆகணும். சரி, என்சிஆர்டி படிக்காம கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் எனக்குமே தெரியும். பட் ஆனா அதெல்லாம் 100% அவங்க ஃபவுண்டேஷன்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஹிஸ்டரி ஏன்ஷியன்ட்டுக்கு வந்து நமக்கு என்சிஆர்டி புக் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹிஸ்டரிக்கு வந்து ஆர் சர்மா புக் ஒன்று இருக்கும். அந்த புக்கை வந்து ஜென்ரலா பசங்க வந்து படிப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பூனம் தலால் தாகி அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அந்த ஒரு புக்கை மட்டும் தான் படிச்சாங்க, என்சிஆர்டி படிக்கவே இல்லை. ஆனா இந்த புக்கு கிட்டத்தட்ட ஆப்ஷன் லெவல்ல இருக்கும். ஸோ என்சிஆர்டி விட அதிகமான கவரேஜ், கிட்டத்தட்ட 400 பேஜுக்கு மேல இருக்கும். என்சிஆர்டி நீங்க ஒரு 200 பேஜ் வரும். அப்போ என்சிஆர்டி படிக்காத கேட்டகரி ஆஃப் பீப்புள் அதை விட ஹெவி ஒர்க் எங்கேயாவது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு அடுத்தவங்களை பார்த்துட்டு சூடு போட்டுக்காதீங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன் என்சிஆர்டி மஸ்ட். ஸோ 6th இருந்து 12th வரை நீங்க படிக்கணும். ஸோ ஹிஸ்டரி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரிக்கு நீங்க 6ல இருந்து 10 12 படிக்கணும். ஸோ இது ஓல்டு படிக்கணுமா நியூ படிக்கணுமா அப்படிங்கிறத நம்மளோட ஹிஸ்டரி என்சிஆர்டி கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு கிளியரா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி 6ல இருந்து 12, பாலிட்டி அதே மாதிரி 9 to 12, எக்கனாமி வந்து 9 to 12, சயின்ஸ் வந்து ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சும்மா நீங்க வாட் இஸ் வாட் அப்படிங்கிற லெவலுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னது சயின்ஸ் வந்து உங்களுக்கு போதும். பிகாஸ் இதுல வந்து சயின்ஸ் அண்ட் டெக் அங்கதான் நம்ம கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிறப்போ அதுல இருக்கிற பேசிக்ஸ் விஷயத்த நம்ம சயின்ஸ்ல கவர் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால அது ஒரு பெரிய டீல் வந்து நமக்கு இருக்காது. அதே டைம்ல நீங்க படிக்கிறப்போ மெதுவா படிங்க. அதாவது ஸ்லோவா ஒரு விஷயத்த புரிஞ்சு, நீங்க காலேஜ்ல இருக்கிறதுனால அப்படியே புக்கை ஓட்டக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் ரீடிங் நீங்க ஸ்கிம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா புக்கை முடிக்கணும்னு பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்லோவா படிச்சு அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோ வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அது கூட வந்து நோட் மேக்கிங்கும் நீங்க வந்து எடுக்கணும். நோட்ஸ் எப்படி மேக் பண்றதுங்கிறத நம்ம கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா நான் நோட்ஸே கொடுப்பேன் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த நோட்ஸ் படி நீங்க அதுக்கு நீங்க ஒரு 5 கிளாஸ் பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும், ஓகே இப்படிதான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம அதையுமே அங்க கவர் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நம்ம சொல்றோம். இதுவரை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட சப்ஜெக்ட் காலேஜ் சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி இது பண்ணுங்க, அலைன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம செகண்ட் பார்த்தோம். தேர்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்த்திருக்கோம். ஃபோர்த் வந்து என்சிஆர்டில இருந்து ஆரம்பிங்கன்னு பார்த்திருக்கோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம், நோட் டேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த நோட் டேக்கிங் பத்தி பேசுறோம்னா, யூபிஎஸ்சி கிளியர் பண்ற 99% பேர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சிருப்பாங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இல்லாம மார்க்கெட் மெட்டீரியலுக்குள்ள போனீங்கன்னா ட்ராப் மாட்டிப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பாலிட்டின்னு ஒரு புக் இருக்கும். அதுல வந்து பாலிட்டியில லட்சுமிகாந்த்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்ல ஒரு 700 பேஜஸ் இருக்கும். இத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து GS2 அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ் 2 பேப்பர் எழுத போறப்போ இந்த பாலிட்டிங்கிறது அந்த GS2ல ஒரு பேப்பர். ஓகேங்களா? ஸோ அது கூடயே வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி வரும், கவர்னன்ஸ் எல்லாம் வரும். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல அன்னைக்கு நீங்க ரிவிஷன் பண்றப்ப 700 பேஜ் ரிவிஷன் பண்ண முடியுமா? ஒன் டேக்குள்ள பண்ண முடியாது. அதனாலதான் உங்களோட கைப்பட எழுதுன ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் இருந்ததுன்னா ஈஸியா என்ன பண்ண முடியும், நீங்க எழுத முடியும். வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ காலேஜ் பசங்க தானே, ட்ரையல் அண்ட் எரர்ல சும்மா பண்ணி பாருங்க. லட்சுமிகாந்த் புக் எடுத்து பாலிட்டியில ஒரு ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. வராது, வரும் ஆனா வராது, அந்த கதை தான். அப்ப இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்க எடுக்கிறதன் மூலமா உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், அந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல நம்மளால வந்து எழுத முடியும். ஸோ அதனால இந்த நோட் டேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அது நோட் டேக்கிங் ஷுட் பி எப்படி இருக்கணும்னா ஆர்கனைஸ்டா இருக்கணும். லைக் வந்து ஆர்கனைஸ்டு அப்படின்னா, இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ல எப்படி எல்லாம் நம்ம பிரிக்கலாம், ஸ்பிட் அப் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள வரணும். இப்போ கிராப்ஸ் பத்தி நீங்க எடுக்கிறீங்க, கிராப்ஸ்க்கு ஏதாவது ஸ்கீம் கொடுக்குறாங்கன்னா அதை தனியா ஒரு பக்கம் எழுதணும். இல்ல கிராப்ஸுக்குள்ளேயே ஃபர்டிலைசர் அதுக்கு ஏதாவது மானியம் கொடுக்குறாங்கன்னா அதை தனியா ஒரு பக்கம் எழுதணும்.
ஓகேங்களா? இப்ப அதுவே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் நீங்க ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும். இப்ப அதே மாதிரி டைரி டெவலப்மெண்ட் இப்படி எடுத்துங்களேன். இப்போ இந்த ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? சோ அதை தனியா எடுக்கணும். அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு ஷீட் எடுத்து எழுதுறேன்னு வைங்களேன், ஹார்டிகல்ச்சர்னு ஒண்ணு எழுதுறேன் அப்படின்னா அது இப்போ 2 வகையா நோட்ஸ் எடுக்கலாம். இன்னைக்கு வந்த நியூஸா அப்படி அப்படியே எழுதலாம். ஹார்டிகல்ச்சர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு, அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் வந்து வந்திருக்கு. அதாவது எப்படின்னா இது வந்து ஜூலை மந்த், ஸோ ஜூலை இந்த டேட் அப்படின்னு ஜூலை 15 அப்படின்னு ஒரு டேட் போட்டு இன்னைக்கு இருந்தது அடுத்து ஜூலை 16 இப்படி போனீங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து வேஸ்ட். ஸோ எப்படி போகணும்னா ஆர்கனைஸ்டா போகணும். அதை தான் நான் சொல்றேன். இப்போ ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு ஒன்று வந்து வருதுன்னு வைங்களேன், நியூஸ் வருதுன்னு வைங்க. இப்போ ஜூலை 15ஆம் தேதி ஒரு நியூஸ் வரும், டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு நியூஸ் வரலாம். அப்ப என்ன பண்ணுங்க, ஹார்டிகல்ச்சர் எங்க எழுதிருக்கீங்களோ அதுக்கு கீழே கொண்டு போய் என்ன பண்ணுங்க, கண்டென்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. ஸோ இதுதான் ஆர்கனைஸ்டா இருக்கணும் நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி நோட்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுங்க, செப்பரேட் நோட் எடுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட்ஸ் தனித்தனியா எடுக்கணும். ஒரே நோட்ல எடுக்கக்கூடாது. தயவு செஞ்சு சொல்றேன், நோட்ல நோட் மேக்கிங் பண்ணாதீங்க. A4 ஷீட்ல தான் நீங்க என்ன பண்ணணும், உங்களோட நோட் மேக்கிங் பண்ணணும். நோட் மேக்கிங் எப்படி அப்படிங்கிறத நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். சி கைஸ், ரெகுலரா சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கைட் பண்ணுவேன். எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த வீடியோ வச்சு ஸ்லோவா இருந்ததுன்னா நீங்க 1.25 நீங்க வச்சு பாருங்க, அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. பட் நான் என்னோட ஸ்பீடை வந்து நான் எங்கேயுமே ஏற்றவும் மாட்டேன், இறக்கவும் மாட்டேன். பிகாஸ் இந்த சேனல் இஸ் பேசிக்கலி ஃபார் பிகினர்ஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ அதனால அதுக்காக சீனியர் ஆஸ்பிரண்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம கண்டென்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு என்னன்னு தெரியும். சரி, இப்போ நம்ம யூபிஎஸ்சியோட அடுத்த ஸ்டெப், இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நோட் டேக்கிங்கிறது ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுங்க, சரி நீங்க படிக்க படிக்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மறந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்கு ஒரே விஷயம் என்ன தான் பண்ணணும்னா, கண்டினியூஸா அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ரிவிஷன் தான் உங்களுக்கு கீ டு சக்சஸ். நான் எப்பயும் ஒன்று சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, சோர்ஸை கம்மியாடுங்க, நிறைய டைம்ஸ் அதை திருப்பி படிங்க. அதாவது கம்மியா படிச்சு அதை திருப்பி திருப்பி படிச்சு அதை கொண்டு வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும். அதே மாதிரி அதான் நம்ம சொல்றோம், இப்போ நீங்க பாலிட்டி படிப்பீங்க, அடுத்து ஹிஸ்டரி படிப்பீங்க, அடுத்து ஜியோகிரபி போறப்போ பாலிட்டி மறந்துடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனை வந்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனை நார்மல். இது வந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும், கிளியர் பண்ணவங்க கூட இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பாருங்க, கிரியேட் அ ரிவிஷன் ஷெட்யூல் டு ரீவிசிட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் ஸ்டே அப்டேட்டட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது முக்கியங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த இதுல சொல்றேன். ஸோ ஜென்ரலா என்ன பண்ணுங்க, ரிவிஷனுக்குன்னு ஒரு ஷெட்யூல் நீங்க போட்டுதான் ஆகணும். ஸோ ரிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே 1 இன்னைக்கு என்ன படிச்சீங்க, என்விரான்மெண்ட்ல பயோடைவர்சிட்டி படிச்சேன் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அப்படின்னு போட்டுட்டு ரிவிஷன் அப்படின்னு போடலாம். போட்டுட்டு இங்க 1 2 3 4 5 ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லோ காலம் போட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோடைவர்சிட்டி இப்படி புரிஞ்சுக்கோங்க. நான் இது கூட கொஞ்சம் டீட்டெயிலாக கூட நான் கொடுக்குறேன், ஏன்னா ஸோ தட் இது கொஞ்சம் ரிவிஷன் ஷெட்யூல் வந்து கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஃபைன், ஃபர்ஸ்ட் வந்து டேட் போட்டுக்குங்க, சப்ஜெக்ட் அண்ட் டாபிக்ஸ், அடுத்து ரிவிஷன். ஸோ ரிவிஷனுக்கு கீழே இதை வந்து நம்ம வந்து ஒரு டேப்லோ காலம் பண்ணி நம்ம போட போறோம். ஓகேவா? சரி, இது கீழே உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸா இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு. 1 2 3 4 5 6 அப்படின்னு இந்த மாதிரி நீங்க 10 வரலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கோடு கிழிச்சுக்குங்க. ஸோ இங்க இருந்து எழுத ஆரம்பிங்க. இங்க என்ன எழுதுங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 15 அப்படின்னா அந்த டேட்டை போட்டுட்டு டேட்டு மந்த் எல்லாம் போட்டுட்டு சப்ஜெக்ட் என்விரான்மெண்ட்ல என்ன படிச்சீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம அதே மாதிரி தான் ஆக்ட் பத்தி படிக்கிறோம்னு வைங்களேன். ஆக்ட்ஸ், இப்போ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட் பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சோங்கிறத நம்ம ட்ராக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா அதை 3 நாளுக்கு அப்புறம் திருப்பி எடுத்து படிக்கிறப்போ அதான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன். அப்போ ஒரு டைம் அதை படிச்சீங்கன்னா ஒரு டிக் அடிச்சிருங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டிக்ஸ் அடிக்கிறப்போ உங்களுக்கு எத்தனை ரிவிஷன் படிக்கிறீங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும், ஆப்வியஸா உங்களுக்கு மைண்டுக்குள்ள வரும். ஸோ அப்போ என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஷெட்யூல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணலாம்.
இல்ல மைண்ட் மேப் மாதிரி வைக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத நான் ஒவ்வொரு இதிலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவேன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், மார்க் டெஸ்ட்டுமே எடுக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையுமே நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை படிக்கிறப்போ அது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே என்ன பண்ணுங்க சேர்த்து பார்த்துட்டு வாங்க. திருப்பி நம்ம அதை சொன்னதே தான் திருப்பி நான் சொல்லுவேன், யூபிஎஸ்சிக்கு 2 கண்ணு, அது புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்து பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் பிக் பண்ணலாம், வெதர் இட் இஸ் ஹிந்துவா இருக்கலாம் ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸா இருக்கலாம். ஸோ இதுல நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டட், அதுக்கப்புறம் எடிட்டோரியல்ஸ், இது ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணணும், எடிட்டோரியல் ஒரு காலம் இருக்கும்ல, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா என்னன்னு படிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து ஜென்ரலா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியான டாபிக் எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்னே உங்களுக்கு சில டவுட் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், சிலபஸ் எடுத்து பாருங்கன்னு சொல்றோம். ஸோ ஒரு டாபிக் பாக்குறீங்கன்னா ஒரு நியூஸ்ல அந்த டாபிக் எந்த சிலபஸ்ல எந்த இடத்துல வருதுங்கிறத இப்பவே உட்காந்து சர்ச் பண்ண ஆரம்பிங்க. இதை பண்ண பிராக்டிஸ் வர வர ஃபியூச்சர்ல வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஓகே இந்த நியூஸ் இந்த GS2ல இந்த இடத்துல வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸ் மேக்கிங் பண்ணுங்க. அதை வந்து நீங்க வெதர் இட் இஸ் நீங்க டிஜிட்டல் ஆப்ல யூஸ் பண்ணலாம், அதாவது உங்க ஐபேட் அந்த மாதிரி விஷயத்துல பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்க வந்து ஹேண்ட் ரிட்டன்லையும் நீங்க பண்ணலாம். மேக்சிமம் வந்து உங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ஐ மீன் டேப் இருக்கு அப்படின்னா, லேப்டாப் இருக்குன்னா நீங்க அதுல போயிடுறது நல்லது, டிஜிட்டல் நோட்ஸ். ஸோ மந்த்லி மேகசின்ஸை ஃபாலோ பண்ணுங்க. மந்த்லி மேகசின்ஸ் அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஷனோட மந்த்லி மேகசினா இருக்கட்டும், இல்ல வந்து இன்சைட்ஸோடது, இல்ல வஜிராமோடது, இந்த மாதிரி ராவ்ஸோடது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்க. மேக்சிமம் வந்து நீங்க ஸ்டிக் டு டெல்லி ஆஸ்பெக்ட், டெல்லியோட சோர்ஸை வந்து நீங்க ஸ்டிக் பண்ணியிருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா நான் சொல்லுவேன். அதே மாதிரி யோஜனா அண்ட் குருஷேத்ரா மாதிரியான விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கி பாருங்க. வெப்சைட் நீங்க எதெல்லாம் பார்க்கலாம்னா PIB, PRS, ராஜ்யசபா டிவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். PIB வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, உங்களுக்கு ஆப்பே இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இது கூட நீங்க ஆல் இண்டியா ரேடியோவும் நீங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நிறைய ஆப்ஸ்லயுமே இருக்கும், டெய்லி வந்து டிபேட் மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள அதுல ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அது நீங்க கேட்கலாம். ஆஸ் வெல் அஸ் யூடியூப் சேனல் அப்படின்னா நிறைய சேனல் இருக்கு. ஸோ நம்ம சேனலையுமே என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுங்க, இதுல வந்து எல்லா அப்டேட்ஸுமே வந்து வரும். இதுக்கப்புறம் வந்து எந்த யூடியூப் சேனல் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ நான் பண்ணி தரேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ற விஷயம். அடுத்து வந்து ஆன்சர் ரைட்டிங்க ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிங்க. எப்படி எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், ஹிஸ்டரிக்கு வந்து இப்போ காசஸ் ஆஃப் ரிவோல்ட் 1857 இல்லை, அதாவது இப்போ 1857 ரிவோல்ட் வந்ததுன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்களா, நீங்களே எடுத்து எழுதுங்க, படிங்க, அதை எடுத்து எழுதுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டாவும் இருக்காது. இப்போ பாலிட்டினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சிம்பிளா தான் இருக்கும். அதை நீங்களே அதாவது எழுதுற ஹேபிட்டை முதல்ல வளர்த்துக்கங்க. சரி, ஆன்சர் ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ரொம்ப டஃப். அதை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால உங்களோட ஆன்சர் ரைட்டிங்கை நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர்லாம் வரப்போய் நமக்கு அது கூட கிளாரிட்டி, ஸ்பீடு, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துடும். ஸோ ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அட் தி சேம் டைம் சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்காம மார்க் டெஸ்ட் மட்டும் பார்க்கறது இட்ஸ் வந்து பிளண்டர். அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முதல்ல பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டாபிக் வைஸாவோ இல்ல மந்த்லி குயிசஸ் மாதிரியோ நீங்க என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்க டெஸ்ட் எழுதுறது மூலமா உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்க என்ன பண்ணலாம், அதை வந்து அனலைஸ் பண்ணி நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் வீடியோ போய் பாருங்க, அதுல கொடுத்துருப்பேன். ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் யூபிஎஸ்சியோட பேக் பண்ண, அதாவது நம்ம பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், இந்த மாதிரியான கோர் சப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதனால இந்த ஜிஎஸ் சிலபஸை நமக்கு வந்து பெர் டே நீங்க வந்து அதை கவர் பண்ணிட்டே வாங்க. எல்லா ரெலவெண்ட் டாபிக்ஸுமே நீங்க கவர் பண்றது வந்து ஒரு ஆஸ்பெக்ட், நல்ல ஆஸ்பெக்டா இருக்கும். அதே மாதிரி ரிசோர்ஸை பொறுத்தவரை ரொம்ப குவாலிட்டியான ரிசோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான புக் வந்து எடுங்க. இன்ஸ்டியூட்ல கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்கலாம் எடுக்காதீங்க. இன்ஸ்டியூட்ல கொடுக்குறத ஸ்டாண்டர்ட்ல இருந்து கட் காப்பி பேஸ்ட், வேற அகாடமில இருந்து கட் காப்பி பேஸ்ட். ஏன்னா இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ற R&D டீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம் பீப்புள் இவங்க தான் இருப்பாங்க. இவங்க தான் புக்கு எல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால இது வந்து வேணாம், நம்ம ஸ்டாண்டர்ட் சோர்ஸே போயிடலாம். ஸோ என்சிஆர்டி அப்படின்னா புக் லிஸ்ட் நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. ஸோ என்சிஆர்டி புக் அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஆப்பே இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், என்சிஆர்டி ஆப். அதன் மூலமா நீங்க பிடிஎஃபாவே பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சென்னையில வந்து உங்களுக்கு சோர்ஸே உங்களுக்கு இருக்கும், அந்த சென்ட்ரல் பக்கத்துலேயே ஒரு ஏரியா இருக்கு,
ஐ திங்க் பர்மா பஜார் நியர்பை. எங்களை புக் ஷாப்புக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாலிட்டினா லட்சுமிகாந்த் புக்கு, எக்கனாமிக்ஸ்னா ரமேஷ் சிங், ஹிஸ்டரினா பிபின் சந்திராசி. அதுக்காக நான் சொல்லிட்டேன்னு பிபின் சந்திரா போய் வாங்கக்கூடாது. புக் லிஸ்ட்டை பாருங்க, அங்க இதை பத்தி கிளியரா நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி போய் வாங்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் வந்து குவாலிட்டி ரிசோர்ஸ். அதே மாதிரி சிசாட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு கன்சிடரபிள் பார்ட். அதாவது ஸோ உங்களோட ஆப்டிடியூட், ரீசனிங் ஆஸ் வெல் அஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் 10th லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஆனா 10th லெவல் கிடையாது. இவங்க வந்து அவங்களோட டிஃபிகல்ட்டி லெவலை நாளாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. கேட்டகிசம் லெவலுக்கு என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால இப்பல இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிங்க, சிசாட் போட்டு பாருங்க. ஸோ அதுக்குமே நான் சோர்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய யூஸ் பண்ணுங்க. யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி எடுத்து கூகுளில் போனீங்கன்னா அவ்வளோ ஆன்சர்ஸ் வரும். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு என்னது இந்த சிசாட் வந்து போதுமான அளவாக இருக்கும். ஸோ இது கூட ரொம்ப முக்கியமானது, உங்களோட மொபைல் ஃபோன் யூசேஜ் இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ரிப்பரேஷன்ல நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக போகிறோம். அதே மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து 2வது வருஷம் தான் உங்களோட செகண்ட் இயர் 3rd இயர்ல சூஸ் பண்ண ஆரம்பிங்க. எடுத்தோடனே சூஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் சூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், சரி ஒரு 1 இயர் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹிஸ்டரி எப்படி இருக்கு, ஜியோகிரபி எப்படி இருக்கு, பாலிட்டி எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்க அவசரப்பட்டு ஜியோகிரபி எடுத்துருவீங்க நல்லா இருக்குன்னு, அப்புறம் லேட்டரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமி பிடிச்சிருக்கும், இல்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்கும், சோசியாலஜி மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்கும். அப்போ உங்களால மாறுறது ரொம்ப சிரமம் வரும். அதனால வெயிட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம், எதுல நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோமோ அந்த கம்ஃபர்டபுள் எப்போ கிடைக்கும்னா நீங்க சப்ஜெக்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, சப்ஜெக்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, சப்ஜெக்ட்ஸை பிக் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களோட காலேஜ் சப்ஜெக்ட்ஸே யூபிஎஸ்சி ஆப்ஷனல் சப்ஜெக்டா சூஸ் பண்ண பாருங்க. அதாவது ஆர்ட்ஸ் மாதிரியான டிகிரி படிக்கிறவங்க ஜியோகிரபினா ஜியோகிரபி எடுங்க, ஹிஸ்டரினா ஹிஸ்டரி எடுங்க, இல்லை அக்ரி படிக்கிறீங்கன்னா அக்ரி எடுங்க. சப்போஸ் அப்படி இல்லாதவங்க இன்ஜினியரிங் மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா எடுக்கலாம், எலக்ட்ரிக்கல் எடுக்கலாம், அண்ட் வந்து சிவில் எடுக்கலாம். பட் ஆனா என்னோட சஜஷன், சிவில் எடுத்து கிளியர் பண்ணவங்கலாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சிவில் எடுத்தா உங்களால பண்ண முடியுமா முடியாதாங்கிறது, இல்ல மெக்கானிக்கல் எடுத்தா பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதை உங்க ஃபேக்கல்டிஸ் கிட்ட கொடுத்து அதை அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி இது எப்படி இருக்கு, இந்த பேப்பர் நம்ம எழுத முடியுமா முடியாதா, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அந்த செகண்ட் இயர்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். அப்படி நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்க உங்களோட ஆப்ஷன்ல நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு டிகிரியை கிளீனா படிங்க. எங்கேயுமே லேக் வைக்காதீங்க. லேக் விச் மீன்ஸ் என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஒரு லேப்ல ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க எல்லாமே புரிஞ்சு பண்ணீங்கன்னா தாராளமா என்ன பண்ணலாம், ஆப்வியஸா மெக்கானிக்கல் எடுத்து கூட நீங்க என்ன பண்ணலாம், கிளியர் பண்ண முடியும். பட் அதுக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜை எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்க எப்படி சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு ஜியோகிரபி பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்க எடுக்கலாம். எனக்கு புயல் எப்படி உருவாகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அது மட்டும் சரி. அதுக்காக புயல் உருவாதுங்கிறதுக்காக ஆப்ஷன் அப்படி எடுக்கக்கூடாது. அதாவது ஜியோகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு மலை எப்படி பெய்யுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை வேல்கனோஸ் எப்படி வருதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க ஜியோகிரபி நீங்க பிக் பண்ணலாம். இல்ல கிங்டம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஹிஸ்டரி பிக் பண்ணலாம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, சப்ஜெக்டை பிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் இந்த பக்கம் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது, உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் கூட சேருங்க. காலேஜ் படிக்கிறப்ப நீங்க புக் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களை கலாய்க்கோ ஓட்டவோ செய்வாங்க. அந்த மாதிரி பீப்புள்லாம் தள்ளி வைங்க. ஏன்னா அவங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போறோம்னே தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிடலாம், ஐஏஎஸ் ஆகலாம். அப்பெல்லாம் நிறைய பேர் ஆயிருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், ஸோ இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு லோன்லியான ப்ராசஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ அந்த லோன்லியான என் காலேஜ்லேயே ப்ராக்டிஸ் படிக்கிறது ஒரு நல்லதுதான். ஸோ தனியாக ஐசோலேட் ஆயிடுங்க. ஐசோலேட்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாதீங்க அப்படி மீன் பண்ணல, படிக்கிறப்போ உங்களோட ஒர்க்கை நீங்க பாருங்க. மற்ற டைம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆஸ் யூஷுவல் நீங்க உங்க ரொட்டீன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்க லைக் மைண்டட் பீப்புள் இருந்தாங்கன்னா உங்களோட கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம். நீங்க எங்கேயாவது ஒரு டவுன் ஆவீங்க. இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ல எல்லாருமே அப்படியே ஹை லெவல்ல ஆல் இந்தியா ரேங்க் ஒன்று வாங்கினவங்க எப்பவுமே டாப்ல இருப்பாங்க மென்டலி அப்படின்னா அப்படி கிடையாது. டவுன் ஆவாங்க, அப்ப ஆவாங்க, டவுன் ஆவாங்க. அப்ப இந்த டவுன் ஆகுறப்ப ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு வேணும். அது மாதிரியான பீப்புள் கூட ஜாயின் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க டவுன் ஆகிறப்ப உங்களை மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி உங்களை ப்ரிப்பரேஷன்ல ஹெல்ப் பண்ண ஜென்ரலா எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க வந்து சீனியர்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அதன் மூலமா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒன்று மேக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க இன்னும் கூட நீங்க டியூன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அப்படின்னா நான் அனாலிசிஸ் வீடியோ போடுவேன்.
அதுல பாத்தீங்கன்னா சில சில டிப்ஸ் இருக்கும், இந்த கொஸ்டின் இப்படிதான் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரியான ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க எங்களை மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள் கிட்ட. ஸோ அதன் மூலமாவும் நீங்க வந்து கொஞ்சம் ப்ராசஸ ஈஸியா எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஜென்ரலா புரிஞ்சுக்கங்க, நீங்க காலேஜ் படிக்கிறப்போ சரி இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்டர்வியூல நத்திங் பட் நாலேஜை பத்தி பெருசா ஏன்னா நாலேஜ் பத்தி பெருசா அவங்க யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அறிவு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஷார்ப்பா, சரி அப்படிலாம் கிடையாது. உங்க நாலேஜை ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் செக் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்வியூல பியூர்லி பர்சனாலிட்டி. ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அது உனக்கு தெரியல, ஆனா அதை நீ எப்படி அப்ரோச் பண்ற, அது உன்னால அதை அப்ரோச் பண்ண முடியுதா, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அங்க போய் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி காமிச்சிக்கணும் வைங்களேன், அது நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க எங்க உங்களோட பர்சனாலிட்டி நீங்க காலேஜ் டைம்ல ஈஸியா என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களோட பர்சனாலிட்டியில நீங்க டெவலப் பண்ணுங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் லைக் வந்து இப்போ நீங்க காலேஜ் எல்லாம் படிச்சீங்கன்னா இந்த ஐஎஸ்டி ஐஇ சாப்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதுல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஸோ அங்க போனீங்கன்னா உங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில், ஒரு ப்ரோக்ராம் எப்படி கண்டக்ட் பண்றது, ஸோ ஒரு ஈவெண்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரியும். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில், இன்டெகிரிட்டி, அதே மாதிரி உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும். இப்போ நீங்க ஐஎஸ்டி ஐஇ இந்த மாதிரி விஷயம், அதாவது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் நான் சொல்றது. ஸோ அந்த சாப்டர்லாம் இருக்குல்ல காலேஜ்ல, அங்க போனீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து காம்பேரிங் பண்ணலாம். ஸோ அங்க உங்களோட இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த பண்ணுங்க. ஏன்னா காலேஜ்ல ஃபுல்லாவே நம்ம எப்பயுமே படிச்சுட்டே இருக்க முடியாது. இல்ல அப்படின்னால படிச்சுட்டே இருக்க முடியும் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, தாராளமா பண்ணுங்க, நோ இஷ்யூ. சில பேரெல்லாம் அதை பண்ண முடியாது இல்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நான் ஜென்ரலா சொல்றேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியையும் நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாபின்னு ஒரு காலம் கேட்பாங்க. அப்ப ஹாபி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஜென்ரலா ரொம்ப 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 முக்கியமானதுங்க. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரிப்பரேஷன்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேக் ஆகும், சில டைம் டவுன் ஆவீங்க. அந்த டைம்ல உங்களோட ஹாபி தான் உங்களை வந்து லிஃப்ட் பண்ணும். இப்போ நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, நம்ம ரீசெண்டா கூட போன வருஷம் பார்த்தோம், கன் எடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒர்க் லோட், ஒர்க் ப்ரெஷர். அப்ப கண்டிப்பா ப்ரெஷரா தான் இருக்கும் இந்த ஜாப். அப்போ அதை நம்ம டேக்கிள் பண்ணணும்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்க ஐஏஎஸ் வந்ததுக்கு அப்புறம் பயங்கர பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க, ரிலாக்ஸா ஒரு பாட்டு போட்டு ஒரு டான்ஸ் ஆடினீங்கன்னா அந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறையும்ல. ஸோ இது அது வந்து டான்ஸ் மட்டும் நான் சொல்லல, வாட் எவர் இட் இஸ், அது பெயிண்டிங்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பாடலாம். ஸோ உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை நீங்க என்ன பண்ணுங்க, ஜென்ரலா எடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாலண்டியர் ஒர்க்கு நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. டெப்தா உள்ள போச்சுங்கன்னா மாட்டிப்பீங்க, ஏன்னா இதெல்லாம் நாங்க மாட்டின ஆளு. ஸோ வாலண்டியர் ஒர்க் அப்படின்னா ஒரு என்ஜிஓல ஏதாவது ஒரு வாலண்டியர் கூப்பிடுறாங்கன்னா சர்வீஸ் பண்ணுங்க, பட் ப்ரிப்பரேஷனை பாதிக்காத வகையில சர்வீஸ் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வேலை வாங்கினா நம்மளோட ஃபுல் சர்வீஸுமே பப்ளிக்கு தான். அப்படி இருக்கிறப்ப அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னடா சார் வந்து இப்போ நம்மளை சர்வீஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படி யோசிக்காதீங்க. ஸோ விஷயம் என்னன்னா, அதே மாதிரி நீங்க வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான புக்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஜென்ரலா யூபிஎஸ்சி அப்படின்னு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை இப்பயிலேருந்து மேனேஜ் பண்ண கத்துக்கங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, மெடிடேஷன், யோகா, இல்ல வேற ஏதாவது ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி, ஸோ வாட் எவர் இட் இஸ், எப்படினாலும் நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஹெல்த்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா காலி ஆயிடுவீங்க. எனக்கு அவ்வளவு பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அட்டம்ப்ட்லாம் போனுச்சுன்னா நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வந்துடும், டெங்கு. எனக்கே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஒரு டைம் வந்து டெங்கு அந்த மாதிரிலாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ் நடக்கும், ஃப்ராக்சர் இந்த மாதிரி நடக்கும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனா உங்களோட ஹெல்த் வந்து நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹெல்த்ங்கிறது நான் வந்து நாட் ஒன்லி ஃபிட்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் பேசல. ஸோ ஹெல்த்னா அதுக்குள்ள மென்டல் ஹெல்த் உங்களுக்கு வரும். ஸோ மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ அதையுமே நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பண்ணுங்க. ஸோ ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு உங்களோட டயட்டை நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. ஃபைபர் புரோட்டீன் இதெல்லாம் வந்து ஒரு தேவையான அளவு எடுத்துக்கங்க. கார்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மி பண்ணாதீங்க, ஓரளவு கம்மி பண்ணுங்க. ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. போதுமான அளவு தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 மணி நேரம் இப்பயிலேருந்து தூங்குறதுக்கு கத்துக்கங்க. வாட் எவர் ஒர்க், என்ன ஒர்க் இருந்தாலும் சரிங்க, 7 மணி நேரம் தூங்குறதை மட்டும் விட்டுறாதீங்க, அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஹாபிஸ் இந்த மாதிரி விஷயத்துல அப்பப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் வந்து ஜெனரலான விஷயம். ஸோ நம்ம சேனல்ல வந்து கொஞ்சம் அப்டேட்டடா நான் அப்பப்போ சில விஷயங்கள்லாம் போடுவேன். ஸோ அதனால ஜென்ரலா யூபிஎஸ்சி பத்தின அப்பப்போ ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வரும். திடீர்னு ஒரு இபிஎஃப்ஓ எக்ஸாம் போடுவாங்க. ஸோ யூபிஎஸ்சி கமிஷனோட வெப்சைட் அப்பப்போ என்ன பண்ணுங்க, போய் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா யூபிஎஸ்சி திடீர்னு எக்ஸாம் பேட்டர்னை மாத்தலாம் நாளைக்கு. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருந்தது, இப்போ 1 ஆக்கிட்டாங்க. மேபி ஃபியூச்சர்ல ஆப்ஷன் இல்லாம கூட போகலாம். சரி, நான் அதை நமக்கு நாட் ஷுர்.
நமக்கு தெரியாது. ஸோ அதனால எக்ஸாம் பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். சப்போஸ் அப்படி ஃபாலோ பண்ண முடியலன்னா சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா கூட நான் என்ன பண்ணலாம், அதை வந்து நான் எடுத்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதுதான் முக்கியம், பேக்கப் பிளான் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்குன்னு பேக்கப் பிளான் வைங்களேன். நான் வருவேன் சார், வந்துட்டு 2 அட்டெம்ப்ட் கொடுப்பேன், கிளியர் ஆகலாம், உடனே வேலைக்கு போறேன், அந்த பிளான் அப்படி கிடையாது. பேக்கப் பிளான் மீன்ஸ் ஒரு 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 விஷன் ஒன்று செட் பண்ணுங்க. சரி, நான் வருவேன், வந்து இத்தனை அட்டெம்ப்ட், ஒரு 4 அட்டெம்ப்டாவது நீங்க வந்து ஃபுல் பிளெஜரா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சர்வீஸ் வந்துடும். சரி, ஃபுல் பிளெஜரா நீங்க 2 அட்டெம்ப்ட் உள்ள ஒரு அட்டெம்ப்ட் ஃபுல் பிளெஜரா கொடுத்தாலே உங்களுக்கு சர்வீஸ் வந்துடும். அதையும் மீறி எங்க தள்ளி தள்ளி போகுதுன்னா மேக்ஸிமம் 4 உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட நீங்க இதுல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ் ஆர் குரூப் 2 எக்ஸாம்ஸ். சரி, இன்னைக்கு குரூப் 2ல இருக்கிற முக்காவாசி ஆஸ்பிரன்ஸ் யாருன்னா யூபிஎஸ்சி படிக்க வந்த ஆஸ்பிரன்ஸ் தான் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர்ல நீங்க லெவல்ல பாத்தீங்கன்னாலும் நிறைய ஆஸ்பிரன்ஸ் யார் தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ் தான் உள்ள வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப என்னன்னா பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுபடி என்ன பண்ணுங்க, கெரியர் வந்து நீங்க இது பண்ணுங்க. அதே டைம்ல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், உங்களோட டிகிரியை வந்து நான் யூபிஎஸ்சி படிக்கிறேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல டிகிரி வந்து விட்டுறாதீங்க. ஸோ டிகிரி வந்து ரொம்ப மஸ்ட். அதே மாதிரி உங்களோட இன்டர்ன்ஷிப் அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, டெவலப் பண்ணி வைங்க. ஏன்னா நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நீங்க கிளியர் பண்ணி ப்ரிலிம்ஸ் மீன்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனீங்கன்னா காலேஜ்ல என்ன படிச்சீங்களோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, டிகிரில இருந்து கொஸ்டின் வரும். அதுவே நீங்க ஒரு 6 அட்டெம்ப்ட் 7 அட்டெம்ப்ட்னு போனீங்கன்னா கூட கொஸ்டின் கேட்பாங்க, சொல்லலைன்னா கூட பெருசா அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, நாலேஜ் செக் பண்ண மாட்டாங்கன்னு. பட் அட் தி சேம் டைம் இப்ப முடிச்சுட்டு உடனே வந்த பசங்க நீங்க காலேஜ்ல உங்களோட டெடிகேஷன் லெவல் எப்படி இருந்திருக்கு, இப்ப மெக்கானிக்கல்ல இருக்கீங்கன்னு வைங்களா, ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க சொல்லணும் ஓகே இப்போ காலேஜ் ஃபுல்லா ஓபி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், சி அங்க வந்து இன்டர்வியூல வந்து பியூர்லி நாலேஜ் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, திருப்பி சொல்றேன். ஸோ அங்க வந்து உங்களோட பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன பர்சனாலிட்டி, காலேஜ்ல நீங்க உங்க சப்ஜெக்ட்டுக்கு ஜெனுவனா இருந்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத ஒரு கொஸ்டின் கேட்டாலே தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க படிக்கிறத இப்ப இருந்து என்ன பண்ணுங்க, தெளிவா வந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் இதை பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு நான் சில விஷயம் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து படிக்காமலே பார்க்காதீங்க. இப்போ லட்சுமிகாந்த் வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, எல்லா வீடியோவும் பார்த்துட்டு புக்கை படிக்காம விடாதீங்க, முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க. அது புரியாத பட்சத்துல வீடியோஸ்குள்ள போங்க, ரொம்ப டூ மணி வீடியோஸ்மே போகாதீங்க. அதே மாதிரி நிறைய புக்ஸை வந்து வாங்காதீங்க. ஓகேங்களா? ஈவன் தோ சில பேர் டாப், அதே மாதிரி டாப்பர்ஸ் சொல்றேன், அவங்க சொல்லுவாங்க நான் பாலிட்டிக் வந்து லட்சுமிகாந்த் படிச்சேன், டிடி பவுஸ் படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை வந்து அப்படி இருந்திருக்காது. ஓகேவா? ஏதாவது ஒண்ணுதான் படிச்சிருப்பாங்க, பட் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க, அதை தான் அவங்க மீன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து அப்படின்ட்டு 2-3 புக்கெல்லாம் போகக்கூடாது. அதே மாதிரி காலேஜ் எக்ஸாம்ஸ் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணாதீங்க, எங்கேயாவது குத்தி விட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி கோச்சிங் ஒரு இடத்துல போறதுதான் எவ்ரி திங் அப்படின்னு நினைக்காதீங்க. செல்ஃப் ஸ்டடிலையும் நம்ம என்ன பண்ண முடியும், சின்ன சின்ன அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலே நம்மளால கிளியர் பண்ண. அதுக்காக கம்ப்ளீட்டா நான் கோச்சிங் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. சின்ன சின்ன அசிஸ்டன்ஸ், ஒரு டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் புரியல, எனக்கு வந்து ஜியாகிரபி புரியல, மாடல் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ் ஜென்ரலான விஷயம். ஸோ அதே மாதிரி என்னோட ஃபைனலா ஒரு அட்வைஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ யூபிஎஸ்சி ரொம்ப பெருசுதான், ஆனா குட்டி குட்டியா உடைச்சிங்கன்னா ஈஸியா பண்ண முடியும். எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு மலையில ஏறுறப்போ ஒவ்வொரு படியா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஏறிடலாம். இப்படி மேல பாத்தீங்கன்னா வைங்களேன், ரொம்ப ஸ்ட்ரெச் ஹைட்டா இருக்கும், அதே ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ஆக்சுவலா யூபிஎஸ்சி ஒரு லாங் ஜெர்னி தான். கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். கன்சிஸ்டன்டா யார் ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்க காலேஜ்ல டாப்பரா கூட இருக்கலாம், ஆனா இங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க காலேஜ்ல ஃபெயிலியர் கேண்டிடேட்டா இருக்கலாம், ஆனா இங்க சூப்பரா நீங்க ஷைன் பண்ணலாம். பிகாஸ் கன்சிஸ்டன்சி வின்ஸ். ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்குங்க, பிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. நிறைய வந்து ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா ரொம்ப கியூரியஸா அதை அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜெனுவனா நினைங்க. நிறைய ரீட் பண்ணுங்க, உங்களை நீங்க நம்புங்க. நம்புனீங்கனாலே என்ன பண்ண முடியும், இந்த ஃபீல்ட்ல ஈஸியா. செல்ஃப் பிலீஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அந்த செல்ஃப் பிலீஃப் அப்படிங்கிறது வராது. ஸோ அதனால உங்களை நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூபிஎஸ் வந்து கிளியர் ஆயிடும். ஸோ நான் ஃபைனலா வந்து ஒரு சம்மரி மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ வந்து எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணுங்க, அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். என்சிஆர்டி புக்ல இருந்து ஆரம்பிங்க, நோட்ஸ் எடுங்க, அதை கண்டினியூஸா ரெகுலரா ரிவைஸ் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் வாசிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸை எப்படி கவர் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஆன்சர் ரைட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிங்க. ஸோ அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
ஸோ குவாலிட்டியான ரிசோர்ஸஸை இதுக்கு வந்து சப்ளிமெண்ட் பண்ணுங்க. சிசேட்டை வந்து இப்போலேருந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. மீதி உள்ளது எல்லாமே ஜென்ரலான ஆஸ்பெக்ட் தான். ஆப்ஷனல் சூசிங் தான் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இதான் கைஸ் வந்து நீங்க காலேஜ் படிக்கிறப்ப யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கான மெத்தட். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோஸும் நான் என்ன பண்றேன், நான் பிளான் பண்ணி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.